மணிப்பூரில் நிகழும் வன்முறை, மணிப்பூரை மீட்டெடுக்க துடிக்கும் மத்திய அரசு, ஆணிவேரை மறைத்து ஆதாயம் தேட முயலும் காங்கிரஸ். மெய்ட்டி, கூக்கி, நாகா ஆகிய சமூகங்களுக்கு பிராந்திய சுயாட்சி வழங்குவதுதான் இனக்கலவரத்திற்கு தீர்வு என மணிப்பூரின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் சமீபத்தில் பதிவிட்டார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம். காங்கிரஸ் ஆட்சியில் 2008ஆம் ஆண்டு திரு சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் மணிப்பூரில் நுழைய அனுமதிக்கப்பட்டு அவர்களையும் போராளி குழுக்களுடன் உள்ளடக்கி சஸ்பென்ஷன் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எனும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அவ்வாறு காங்கிரசால் சட்டவிரோதமாக குடியேறியோர் தற்போது உள்நாட்டு பழங்குடியினரை அடக்க தூண்டிவிட்டதே இக்கலவரம். He was the Home Minister of the then Congress government, and here in Manipur, Shri Oibobi was the Chief Minister. During their time, they brought a Myanmarese foreigner, Mr. Guite, Thanglen Pao Guite, who is a Myanmarese born, and he himself admitted in one of the interview that he contested MP in Myanmar. That person is the chairman of the Zomi Revolutionary Army based in Myanmar. Here is a photograph. This is the Chidambaram, then Union Home Minister of the Congress. Here is the Thanglen Pao Guite, the chairman of the Zomi Revolutionary Army, who are from Myanmar. இவ்வாறு பல வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை மணிப்பூரில் அனுமதித்து அமைதி ஒப்பந்தத்திற்குள் கொண்டு வந்ததற்கு ஆதாரமே மியான்மரை சார்ந்தவரை மணிப்பூரின் குடிமகனாக போராளியாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தது. முதல்வர் திரு பைரேன் அவர்கள் மணிப்பூர் கலவரத்தின் காரணகர்த்தாவாகிய திரு சிதம்பரத்தை கையும் களவுமாக ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியவுடன் தனது பதிவை நீக்கிவிட்டார் திரு சிதம்பரம். காங்கிரசும் வழக்கம் போல அது சிதம்பரத்தின் சொந்த கருத்து என கை கழுவிவிட்டது. மணிப்பூரில் அந்நிய சக்திகளை உள்நுழைய ஒத்துழைத்து இன்று இப்படி வன்முறை அதிகரிக்க முக்கிய காரணமே காங்கிரஸ் தான் என்பது திண்ணம். நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரசின் இந்த பிளவுவாத அரசியலை முறியடித்து மணிப்பூரில் விரைவில் அமைதியை திரும்பச் செய்து வடகிழக்கு மாநிலங்களை மேலும் முன்னேற்றும் காலம் வெகு தூரமில்லை.